Hello students, welcome to Hiba Max 12th Standard Business Max பார்த்துட்டு miscellaneous problems chapter 3 integral calculus 2 sixth question இந்த வீடியோல பார்க்கலாம். The demand equation for a product is PD 20 minus 5x and the supply equation is PS 4x plus 8. Determine the consumer surplus and producer surplus under market equilibrium. Market equilibriumனா இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுவோம், x ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம், x நாட் தெரிஞ்சிடும், p நாட் கண்டுபிடிச்சிட்டு p நாட் x நாட் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சொல்யூஷன்ல கிவன் எழுதலாம். PD is equal to 20 minus 5x. ப்ராடக்ட் டிமாண்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். அடுத்து சப்ளை ஈக்குவேஷன் PS is equal to 4x plus 8. At equilibrium இல்லையா? At market equilibrium PD is equal to PS ன்னு கிடைக்கும். இப்போ PD ஓட வேல்யூ என்ன? 20 minus 5x. PS ஓட வேல்யூ 4x plus 8. ஸோ 5x தான் மைனஸ்ல இருக்கு, அன்செட் கொண்டு போயிடலாம். 20 minus 8 இன்செட் கொண்டு வந்துடலாம். 4x plus 5x. 20 minus 8 எவ்வளோ? 12, which is equal to 9x. 12 by 9 is equal to x. Cancel பண்ணா 3 4s are 3 3s are 4 by 3 is equal to x. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? x கண்டுபிடிச்ச உடனே when x naught is equal to 4 by 3 p naught ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸல்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். p naught is equal to 20 minus 5 into x இருக்கிற இடத்துல 4 by 3. சரியா? டிமாண்ட் ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப 20 minus 5 4s are 20. இப்போ LCM எடுக்கணும். 3 into 2 6, 60 minus 20 by 3, which is 40 by 3. The P naught ஓட வேல்யூ. P naught தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து உடனே என்ன கண்டுபிடிச்சிடணும்? P naught into x naught. P naught into x naught எப்படி கண்டுபிடிக்கலாம்? 40 by 3 into x naught ஓட வேல்யூ 4 by 3. 160 divided by 9. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? கன்சியூமர் சர்ப்ளஸ். நெக்ஸ்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கலாம். சிஎஸ்ன்னு ஷார்ட்டா எழுதிப்போம் இல்லையா? ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கணும்னா 0 to x ஃபார்முலா f of x into dx minus p naught x naught. இதை கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? இப்போ வேல்யூ எடுத்து எழுதுங்க. 0 to x, x ஓட வேல்யூ 4 by 3. ஃபங்க்ஷன் என்னது? 20 minus 5x into dx minus p naught ஓட வேல்யூ என்னது? 160 by 9. இப்பதான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ இதை ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணலாம். 20 into x minus 5x square by 2. x இருந்தா 1, 1 plus 1 by 1 plus 1. upper limit 4 by 3, lower limit 0, minus 160 by 9 அப்படியே இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மொத்தமா 0 ஆயிடும். ஏன்னா ரெண்டுத்துமே x மல்டிபிள். அப்போ 4 by 3 மட்டும் அப்ளை பண்ணலாம். 20 into 4 by 3 minus 5 into 4 by 3 whole square by 2. ரைட்டா? மைனஸ் லோயர் டேர்ம் அப்படியே 0 ஆயிடும். minus 160 by 9. 20 into 4 80 by 3 minus 4 square 16. 16 into 5 எவ்வளோ? 80 by 9 into 2 minus 160 by 9. 2 டேபிள்ல 40 times. இப்போ இது எல்லாத்தையும் LCM எடுக்கணும். அப்போ இங்க 9 இருக்கு, இங்கேயும் 9 இருக்கு, இங்க 9 இல்லை. ஸோ into 3 into 3. அப்போ 8 3s are 24, 240 minus 40 minus 160 divided byல 9 இருக்கு. 240ல இருந்து 200 மைனஸ் பண்ணணும். அப்போ 40 by 9 தான் கிடைக்கும். யூனிட்ஸ் மென்ஷன் பண்ணும். கன்சியூமர் சர்ப்ளஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ப்ரொடியூசர்ஸ் சர்ப்ளஸ் PS. PS is equal to first P naught into x naught எழுதிட்டு minus integration of 0 to x. இங்க g of x into dx ன்னு வரணும். செகண்ட் ஃபங்க்ஷன். ஸோ P naught x naught வந்து 160 by 9 minus 0 to same 4 by 3.
g of x இங்க என்னது 4x plus 8 into dx. கிளியரா? இப்போ இது ஒரு வாட்டி சால்வ் பண்ணலாம். 160 by 9 minus integration அப்ளை பண்ணுங்க 4x square by 2 plus 8 into x. Upper limit 4 by 3, lower limit 0. 160 by 9 minus first upper limit 4 into 4 by 3 whole square by 2 plus 8 into 4 by 3 minus 2க்கும் 0 தான் வரும். ஸோ 0 மட்டும் எழுதிக்கலாம். இப்போ அடுத்த லைன்ல 4 square 16, 16 4s are 64 by 9 வரும். சரியா? இது 8 4s are எவ்வளோ? 32 by 3 வரும். நெக்ஸ்ட் லைன்ல நான் அந்த 4 by 3 ஸ்கொயர் மட்டும் பண்ணிட்டு 8 4s are 32 எழுதிட்டேன். ஸோ 160 by 9 minus 16 4s are 64 by 2 into 9 கீழே வந்துடணும். 9 வந்து டினாமினேட்டர்ல வந்துடணும். plus 32 by 3. 2 டேபிள்ல 2 3s are 2s are கேன்சல் பண்ணிடலாம். 160 by 9 minus 32 by 9 minus into plus minus 32 by 3. ரெண்டுமே 9, இங்க மட்டும் தான் 3. அப்ப into 3 பண்ணிக்கலாமா? 160 minus 32 minus 96 divided by 9 ன்னு கிடைக்கும். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா 128. 160 ல இருந்து 128 பண்ணா இது 5 32 ஆன்சர் வரும் இல்லையா? ஸோ 32 by 9 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிட்டா போதும். பிஎஸ் ஓட வேல்யூ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஈஸியான சம்ஸ் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 7th one. A company requires f of x number of hours to produce 500 units. So எவ்வளோ hours ன்னு சொல்லல. It is represented by f of x is equal to 1800 into x power minus 0.4. Find out the number of hours required to produce additional 400 units. So already 500 units produce ஆற number f of x ன்னு கொடுத்து function கொடுத்துட்டு திருப்பி என்ன சொல்றாங்க, 400 additional units produce பண்றதுக்கு எவ்வளவு number of hours தேவைப்படும்னு கேக்குறாங்க. சரியா? சொல்யூஷன்ல முதல்ல given எழுதிடலாமா? givenல f of x எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1800 into x power minus 0.4. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு 500 யூனிட்ஸ்க்கு இதுன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? for 500 units. இப்போ அடிஷ்னலா எனக்கு எவ்வளவு யூனிட்ஸ் வேணுமா? 400 யூனிட்ஸ். அடிஷ்னல் 400 units are required. அப்போ 500 கூட 400 ஆட் பண்ணும்போது 900 கிடைக்கும். ஸோ லோயர் லிமிட் 500 to x is equal to 900. 500 plus 400 900 எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் எப்பவும் போல integration of f of x into dx is equal to integration of 500 to 900. 1800 x பவர்ல minus 0.4 into dx. இப்போ 1800ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ பேலன்ஸ் எனக்கு x பவர் minus 0.4 கீழே 500 மேல 900 into dx மட்டும் இருக்கு. இது x பவர் n ஃபார்மேட். அப்போ x பவர் n plus 1 by n plus 1. ஸோ 1800 x power minus 0.4 plus 1 divided by minus 0.4 plus 1. upper limit 900, lower limit 500. இது எப்படி மைனஸ் பண்ணலாம்? 1.0ல இருந்து 0.4. அப்ப ஆன்சர் 0.6 கிடைக்கும். அப்ப 1800 x பவர்ல 0.6 divided by 0.6 900 by 500. இப்ப இந்த 0.6மே ஒரு கான்ஸ்டன்ட் தான், அதை நான் வெளியே எடுத்துடுவேன். ஸோ 1800 divided by 0.6 6 by 10 எடுக்கிறேன். அப்பதான் ரெசிப்ரோக்கல் பண்ணி மேல கொண்டு போக முடியும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் 900 சப்ஸ்டியூட் பண்றேன். 0.6 மைனஸ் 500 சப்ஸ்டியூட் பண்றேன். 0.6. இது ரெண்டத்தோட வேல்யூ நமக்கு புக்லயே கொடுத்துருப்பாங்க, கிவன்லயே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதை கண்டுபிடிக்கணும்ட்டே இல்லை, டைரக்டா கொஸ்டின்ல இருக்க ஆன்சர் எடுத்து அங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்குன்னா 1800 by 6 அந்த டிவைடட் பைல இருந்த 10 மேல கொண்டு வந்துருவேன். சரிங்களா? இப்போ 900 பவர்ல 0.6க்கு வந்து 59.22
minus 500க்கு வந்து 41.63 ஆன்சர் கிடைக்கும். ஸோ 6 1 times 6 3 times 3 into 000 3000 into இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்னா 17.59 கிடைக்கும். ரைட்டா? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 52,770 கிடைக்கும். ஸோ இவ்வளோ ஹவர்ஸ் நமக்கு தேவைப்படுது to manufacture additional 400 units. Therefore, 52,770 hours are required to produce additional 400 units அப்படின்னு எழுதலாம். இல்ல நம்ம கிளாஸ் புக்ல எப்படி எழுதி போட்டிருக்காங்களோ அதுபடி ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. சரிங்களா? 8th கொஸ்டின்ல இருந்து இந்த வீடியோல பார்க்கலாம். The price elasticity of demand for a commodity is P by X cube. Find the demand function if the quantity of the demand is 3. Demand function கண்டுபிடிக்கணும். Quantity of demand 3 னு சொல்லிட்டா and when the price is 2 னு சொல்லிட்டாங்க. எல்லாமே கொடுத்துட்டாங்க. just substitute பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் சம்மம். So first elasticity of demand என்னன்னு எழுதிடலாம். சொல்யூஷன்ல elasticity of demand which is equal to P by X cube. இப்போ எப்படி ஈக்குவல் பண்ணுவோம்? minus P by X into dx by dp. எதோட ஈக்குவலேட் பண்ண போறோம்? P by X cube. இப்போ இந்த டேர்ம்ல இருந்து dp இன்சைட் கொண்டு போயிடலாம் and X cube இன்சைட் கொண்டு வந்துடலாம். Pயும் கீழே வந்துடும். சரியா? P வந்து நம்ம டினாமினேட்டர்ல கொண்டு வந்துருவோம். அப்ப X cube மேல வரும், X கீழே இருக்கும், into dx is equal to P into dp divided by minus P. நான் மைனஸ் இந்த சைடே வச்சுக்கிறேன், P மட்டும் எடுத்துட்டு வரேன். 1 time இது 2 ஆயிடும், இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். இப்போ பேலன்ஸ் எனக்கு minus x square into dx is equal to dp மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி இன்டெகிரல் பண்ணலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் வெளியே எடுத்துடலாம். x square into dx is equal to integration of dp. இப்போ minus x square எப்படி எழுதலாம்? x cube 2 plus 1 3 by 3 plus k constant which is equal to dp integrate பண்ணா p. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இதில் அவங்க என்ன சொல்றாங்க? ப்ரைஸ் வந்து 2 அண்ட் டிமாண்ட் வந்து 3. ஸோ எக்ஸ் 3, பி வந்து 2. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 2 minus 3 cube by 3 plus k is equal to 2. இது ரெண்டு வாட்டி தான் இருக்கும், ஒரு வாட்டி கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ minus 9 plus k is equal to 2. K is equal to 2 plus 9. Therefore, k is equal to 11. இப்போ இந்த k எடுத்துட்டு போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ p is equal to minus x cube by 3 plus k இருக்கும். அந்த இடத்துல 11 எழுத போறோம். ஸோ எப்படி மாற்றி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டேர்ம் முன்னாடி, அதுக்கப்புறம் நெகட்டிவ் டேர்ம்னு மாற்றி எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம்மலா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், find the area of region bounded by the curve between the parabola ஒன்று கொடுத்துட்டு the y-axis and the ordinate at x equal to 2. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. டயக்ராம்லாம் வரைய வேணாம், டைரக்டா சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன்ல y is equal to 8x square minus 4x plus 6. சரி, இப்போ ஏரியா பவுண்டட் தான் கேட்குறாங்க. அப்போ ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? which is equal to integration of 0 to இங்க 2 வரைக்கும். ஸோ 2 0 to 2 ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். 8x square minus 4x plus 6 into dx. இதை ஒரு வாட்டி இன்டெகிரேட் பண்ணலாமா? அப்ப 8x cube by 3 minus 4x2 by 2 plus 6x. upper limit to lower limit 0. First upper limit substitute பண்ணலாம். 8 into 2 cube by 3 minus 4 into 2 square by 2 plus 6 into 2. இப்போ அடுத்தது என்ன பண்ணும்? லோயர் லிமிட் எல்லாமே 0 ஆயிடும். ஏன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ல தான் இருக்கு. அப்ப எல்லாமே எப்படி ஆயிடும்? 0வா மாறிடும். இப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணலாம். 2 cube 8 8 8s are 64 by 3 minus 2 square 4 4 4s are 16. ஆனா இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 4 2s are 8 plus 12
இப்போ இது ரெண்டுத்து 12 8 போனா 4 அப்ப 64/3 plus 4 வச்சுட்டு நம்ம செய்வோம். நெக்ஸ்ட் லைன்ல எப்படி இருக்கும் 64/3 plus 4 ன்னு இருந்துச்சா இப்போ LCM எடுக்கணும் 64 plus 4 3s are 12/3 4 plus 2 6 76/3 3 டேபிள் இது கேன்சல் ஆகாது ஸோ டைரக்டா ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next 10th question, find the area of the region bounded by the curve y square is equal to 27x cube and the lines x equal to 0, y is equal to 1 and y is equal to 2. கிளியரா? இப்போ நமக்கு y வேல்யூ கொடுத்துட்டாங்க, அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க, ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ சொல்யூஷன்ல given curve எப்படி இருக்கு? y square is equal to 27x cube. எனக்கு x cube தான் வேணும். So x cube is equal to y square. இந்த 27 கீழே கொண்டு வந்துட்டேன். அப்புறம் x equal to தான் வேணும். அப்போ y square by 27 நான் 3 cube எழுதுறேன். 3 into 3 into 3. பவர்ல 1/3 ஆயிடும். 3 இந்த சைடு வந்தா 1/3. இப்போ இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்க. x equal to y பவர்ல 2/3 divided by 3 பவர்ல 3 into 1/3 வரும். 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலா x is equal to y power 2/3 divided by 3ன்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? இதுக்கப்புறம் தான் ஏரியாவே கண்டுபிடிக்க முடியும். ஏரியா is equal to 1/3 இப்போ கான்ஸ்டன்டா வெளியே வந்துடும். வெறும் இன்டிகிரேஷன் ஆஃப் லிமிட் 1 to 2 y 2/3 மட்டும் இருக்கும் இன்டூ dy. உள்ள y இருக்கிறனால dy. இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? 1/3 y பவர் n. ஸோ n plus 1 2/3 plus 1/2/3 plus 1. upper limit to lower limit 1. 1/3 y பவர்ல 3 1s are 3 plus 2 5/3 divided by லியும் 5/3 தான் இருக்கும். 2 1. இப்போ upper limit first substitute பண்ணலாம், அப்புறம் lower limit substitute பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? 1/3. நெக்ஸ்ட் 5/3 நான் 3/5ன்னு வெளியே கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? இப்போ பேலன்ஸ் எனக்கு y பவர் 5/3 இருக்கும். upper limit to lower limit 1. So 3 3 cancel பண்ணிட்டா 1/5. 2 பவர்ல 5/3 minus 1 பவர்ல 5/3. 1 பவர் 5/3க்கு வேல்யூ 1 தான். 2 பவர் 5/3 அப்படியே எழுதிக்கலாம். 1/5 2 பவர் 5/3 minus 1 ஸ்கொயர் யூனிட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? ஈஸியான சம்ஸா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.